ஒரு சினிமா வந்து ஒரு பேஷனட்டா தான் பாக்குறாரு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் அவரு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சவர். அதனால நாங்க வந்து சினிமா வந்து ஒரு கிராஃப்டா தான் டீல் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து சாங்ஸ் எப்படி வரப்போகுது, இந்த ஃபிலிம் எப்படி வரப்போகுது டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் லக்கிலி அவருடைய 25வது படம் என்னுடைய 100வது படமா அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு கிஃப்ட் தான். ஃபர்ஸ்ட் படம் அமரன் அவ்வளோ பெரிய வசூல், அவருடைய ஹையஸ்ட் கலெக்ஷனை கொடுத்துருச்சு. இப்போ அடுத்து சேர்றோன்ற போது ஏதோ ஒரு பிளெஸிங், அது 2 பேருக்குமே ஒரு பிளெஸிங், இந்த படத்துல சேரணும் அப்படிங்கிறது. ஸோ ஐ எம் ஹாப்பி தட் திஸ் ஃபிலிம் இஸ் ஹேப்பனிங். இன்னொன்று எனக்கு சுதா கோங்கரா டைரக்ஷன்ல வேலை செய்யறது இன்னொரு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்ட் அது. ஓகே. ஏன்னா இப்போ அந்த காம்போவும் இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மின்னலை மாதிரியோ இல்லை வந்து வெண்ணில விசாரல் மாதிரி இன்னொரு மெலடி சாங் சூப்பரா வந்திருக்கு. நாங்க எப்பயோ பாட்டு முடிச்சிட்டோம். 4 பாட்டு எப்பயோ ரெக்கார்ட் பண்ணியே முடிச்சிட்டோம். ஸோ அதே தான் யூஸ் பண்றீங்க? ஆமா, அதே சாங்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் த சாங்ஸ். ஏன்னா சுதாவுடைய டேஸ்டே ரொம்ப நல்ல மியூசிக் டேஸ்ட் அவங்களுக்கு. அண்ட் சுரை போட்டிருக்கு அப்புறம் நானும் சுதாவும் ஒரு ஆல்பமோட வந்திருக்கோம். டெஃபினட்டா ஆல்பம் ஸ்பெஷலான ஆல்பம் தான். கண்டிப்பா ஒரு 3 பிளாக் பஸ்டர் சாங்ஸ் ஆகுது அதுல இருக்கு. ஸோ படத்தோட பேர் அதே தானா? புறநானூறு தான் படத்தோட பேரா? இல்ல இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், படம் டைட்டில் என்னன்னு தெரிஞ்சிடும். ஒரு எக்ஸ்ட்ரானரி டைட்டில் மாத்துறாங்க அப்போ. ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரானரி டைட்டில் வரப்போகுது. அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க வந்ததுக்கு அப்புறம்.